வணக்கம், நமஸ்காரம், வெல்கம் மை சகோதரர்களே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? இந்த காலையில் உங்களுக்கு ஒரு வேக்கன்சி தாய்லாந்து பீச் ரெஸ்டாரண்ட் பற்றி வந்திருக்கு. கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ரொம்ப டிகிரிலாம் வேணாம், டிப்ளமோ இந்த கிராஷ் கோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆல்ரெடி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்த்துருப்பாங்க. படிப்பு வேறு, ஆனால் வேலை பார்த்தது வேறு. பேசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட இந்த ஃபீல்டுக்கு போகலாம். தாய்லாந்து உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் பிளேஸ். ரொம்ப எல்லாருமே தாய்லாந்து ஒரு நாள் போய் பார்க்கணுன்னு நினைக்கக்கூடியவங்க. அதில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மட்டும் எல்லாரும் இல்லை, ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் இப்போ சாதாரண அது சைனீஸாக இருக்கட்டும், இந்தியன் ஆசியன் குசினியாக இருக்கட்டும், இந்த ஜாப் இருக்குது உங்களுக்கு. பாருங்கள், தாய்லாந்து பாருங்கள், இட்ஸ் ஐலாண்ட், ஆல்மோஸ்ட் டூரிஸ்ட் கண்ட்ரி. நல்ல டூரிஸ்ட்டை வச்சு தான் நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ அங்கே நமக்கு ஒரு வேலை வாய்ப்பு எங்கன்னா இந்த பீச் சைடு இருக்குது இல்லையா, அங்கே நிறைய இருக்குது. அது சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பீச் நம்பி தான் ஃபாரினர்ஸ் வர்றாங்க. அது இந்தியாவாக இருக்கு, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லா நாட்டுக்காரங்க போகக்கூடிய இடம் இந்த ஒன்று. அப்போது இங்கே உள்ள ஹோட்டலில் கிச்சனில் ஒர்க் பண்ணக்கூடிய குக், அதாவது செஃப்பாக இருக்கட்டும், குக்காக இருக்கட்டும், அப்புறம் இந்த ஹவுஸ் கீப்பிங், வெயிட்டர்ஸ், கேப்டன்ஸ் எல்லாம் இதில் தேவைப்படும். அதுதான் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். அந்த பீச் ஹோட்டல்னால் எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரினர்ஸ் இல்லையா. அதனால் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு டைம் பாஸ் ஈஸியாக ஆகும், ஹாப்பியாக இருக்கும். ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் அங்கே ஃப்ரீ தான், சாப்பிட்டுக்கலாம், நல்லபடியாக வாழ்ந்துக்கலாம். ஓகே, இந்த 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 ஜாப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பீச் ஷோர், அதாவது சீ ஷோர் ரெஸ்டாரண்ட், சீ ஷோர் ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், இந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு நான் இந்த ஜாப்பை கொண்டு வரேன். ஓகே, இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் என்ன சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, வெயிட்டருக்கு ஒரு 20 வெயிட்டர் தேவைப்படுது. 2-3 இடத்துல பிளேஸ்மெண்ட் போடுவாங்க. அதாவது இங்கேருந்து நம்ம அங்கே இறங்கின பிறகு 2-3 இடத்துல மாற்றி போடுவாங்க. ஓகே, ஸோ அதேமாதிரி குக்கு ஒரு 12 பேர் குக்கில் நீங்கள் அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். சைனீஸ் தெரிஞ்சுக்கலாம், சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், ஓகே, ஆசியன், ஏற்கனவே வெளியே வேலை பார்த்துருப்பாங்க, எல்லாம் உங்கள் ப்ரொஃபைல் அனுப்புங்க. அது மாதிரி கேப்டன்ஸ். இப்போ இதில் சம்பளம் எவ்வளோ கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, 18,000 to 22,000 தாய் பாத் பெர் மந்த். ஓகே, ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே போவோம். 10 hours டியூட்டி, ஓகே, ஃப்ரீ ஃபுட் அக்காமடேஷன், விசிட் டு எம்ப்ளாய்மெண்ட் தான் இது. ஏஜ் மேக்ஸிமம் 45. இந்த கிச்சனுக்குள்ளே நிற்கிறவங்க, கம்மியாக வெயிட்டர் பசங்கள்லாம் 20, அதுக்கு மேலே எதுனாலும் ஓகே. இங்கிலீஷ் ஆவரேஜ் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா இதெல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. லாங்குவேஜ் ஜென்ரலே இங்கிலீஷ், பட்லர் இங்கிலீஷ் இருந்தாலே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது 10 hours டியூட்டிங்கிறது எப்படின்னா, காலையில் சப்போஸ் 10 மணிக்கு இது ஆரம்பிக்குதுச்சுன்னா அப்படியே கண்டினியூ ஆகும், நைட்டு 10 மணிக்கு க்ளோஸ் ஆகிற வரைக்கும் இருக்கும். அப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் நம்ம பார்க்க முடியாது. ஓகே, ஸோ ஃபுல் டியூட்டி ஹவர்ஸ்க்கு தான் இந்த சேலரி. அதுமாதிரி விசிட் டு எம்ப்ளாய்மெண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துக்கு 3 வகையான விசா இருக்குது. ஒன்று ஆன் அரைவல், 2வது இ விசா, 3வது 3 மாத விசா பாஸ்போர்ட்டில் அடித்து போகிறது. நம்ம 3 மாத விசா பாஸ்போர்ட்டில் அடித்து இறங்கிட்டு அங்கே போய் இந்த வேலை செய்கிற இடத்துல மெடிக்கல்லாம் முடித்து அவங்க ஹெல்த் கார்டு பண்ணி அந்த ஒர்க் பெர்மிட் கார்டு 1 இயருக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படியே ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரி, இருக்கட்டும். இப்போ இதில் இந்த சம்பளம் 18,000 22,000 தாய் பாத், 22,000 25 தாய் பாத், அப்புறம் கேப்டனுக்கு 25,000 ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது அந்த 12 hours டியூட்டி ப்ளஸ் சேல்ஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. சேல்ஸ் கமிஷன்னா ஒரு நாளைக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு அங்கிறதுல ஒரு பெர்சன்டேஜ் எடுத்து ஷேர் பண்ணுறாங்க. அதான் சேல்ஸ் கமிஷன். அது எல்லாருக்கும் பொருந்தும், வெயிட்ரு, குக்கு, கேப்டன் அப்படி இல்லை, எல்லாருக்கும் பொருந்தும். அது ஒரு அமௌண்ட். இதெல்லாம் சேர்த்து தான் இந்த அமௌண்ட்டு. ஓகே, இன்னும் அதுக்கு நிறைய கிடைக்குன்னு நினைக்காதீங்க. தாய்லாந்தில் இவ்வளோ கிடைக்கிறது பெரிய விஷயம், ரைட்டா. ஜாப் இருக்குது, நல்ல பிஸியாக இருக்கலாம், ரைட். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உங்கள் சம்பாத்தியம் எல்லாம் சேர்த்து கமிஷன், ஓவர் டைம் 25,000 தாய் பாத்திரம் இன்றைக்கி 50 ரூபா வரும் இல்லையா. எனக்கு என்னென்னா ஒரு 40,000 நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சாலே போதும்னு தோணுது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இதில்
ஈசிஆர் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், கண்டிப்பாக இதில் உடனே போகலாம். 15 நாளில் டிபார்ச்சர். இது ஒன்றும் இல்லை, விசா அட்டாச்மெண்ட் பண்ணிவிட்டு டிக்கெட் போட்டு ஈஸியாக இறக்கிடுவோம். அங்கே இறங்குறவங்க பிக்கப் பண்ணி அந்த பிளேஸ்மெண்ட் போட்டுருவாங்க. அதுக்கு முழு பொறுப்பு, ஒன்றும் பயப்படணும் தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் தான் அங்கே அதிக அளவில் தேவை. பர்டிகுலர்லி சப்பாத்தி, பரோட்டா மேக்கரு எல்லாம் நிறைய தேவை. அதனால் கொஞ்சோண்டு, அதாவது கொஞ்சம் தான் எனக்கு தெரியும்னா அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், நம்ம இறங்கிக்கலாம். ஒருவேளை அங்கே சரியில்லைப்பா, நீ வேலைக்கு தெரியலப்பான்னா, ஓகே சார் நான் லேபராக செய்கிறேன், கிளீனராக செய்கிறேன், செஞ்சுக்க வேண்டியதான். யாருக்கு வேலை தெரியாமல் கொஞ்சோண்டு போகிறவங்களுக்கு கூட, சரிங்களா? ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அங்கே நல்லபடியாக இறக்கி ஒவ்வொரு இடத்துல பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் பொறுப்பு, ஆளுக்கு அது செய்கிறோம். ஓகேவா? ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. தாய்லாந்துக்கு நீங்கள் 40-45 வயசுக்கு உள்ளவங்க இதில் அப்ளை பண்ணுங்கள். ஓகே. ஸோ மேற்கொண்டு வர்றவங்களுக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். அது சென்னை ஆஃபீஸ் மிஸ்டர் பிரபு, அவங்க தான் முழு பொறுப்பாக பார்க்குறாங்க. எதுக்காகனா நானே எல்லாத்தையும் பேசி எடுத்து என்னால் முடியல, அதனால தான் ஒரு சில ப்ராஜெக்ட் அவர் ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் பற்றி அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா டிபார்ச்சர்லாம் சென்னை தான். அதனால் உங்களுக்கு இதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 170 சார்ஜ் பண்ணுறோம். 1,70,000 சார்ஜ் பண்ணுறோம், இன்க்ளூடிங் டிக்கெட் எவ்ரிதிங். அதில் ரொம்ப வேலை கிடையாது. இதுக்கு மெடிக்கல்லாம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்பவுமே ஒரு நாட்டுக்கு விசிட் விசாவில் நம்ம போகிறோம், புரியுதா? விசிட்டே நிறைய இருக்குது. இ விசா, ஆனரபிள் விசா, அப்புறம் பிஸ்னஸ் விசா, ஸ்டாம்ப் பண்ணி எந்த விசாவாக விசிட்டாக இருந்தாலும் அதுக்கு மெடிக்கல் எடுக்க வேண்டிய தேவையில்லை. அதனால் தேவையில்லாமல் அது மெடிக்கல் நீங்கள் எடுக்க வேண்டாம். ஓகே. ஸோ பாஸ்போர்ட்டை சென்னை ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. இப்போ உங்கள் சிவி எல்லாம் எங்களுக்கு அனுப்பிடுங்க. கீழே நம்பர் கொடுத்துருக்கு, மிஸ்டர் பிரபு நம்பர். அவர்கிட்ட பேசிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில் கிளியராக, டவுட்ஸ் எல்லாம் கிளியரான பிறகு கம்ப்ளீட் உங்கள் பிடிஎஃப் ஃபைல், ஒரு செட் ஆஃப் பிடிஎஃப் ஃபைல் அனுப்பிவிடுங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசிவிட்டு டைம் வாங்கிட்டு பாஸ்போர்ட்டை கொண்டு சென்னை ஆஃபீஸில் கொடுத்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணுறேன், ஆஃப்டர் விசா ஐ பே அமௌண்ட் பிஃபோர் டிபார்ச்சர், இந்த மாதிரி ஒரு லெட்டர் வச்சுருப்பாங்க, சைன் பண்ணிங்க. ஏன்னா தெரியணும் இல்லை, வேறு நம்ம அட்வான்ஸ் வாங்கலை, இது அட்வான்ஸ் வாங்காமல் நாங்களே போட்டு பண்ணி ஆள் இறக்குறோம். ரைட்டா? ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜர். மீதி மிஸ்டர் பிரபு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். போகிறதுக்கு முன்னாடி நானும் நிச்சயமாக உங்களை சந்திப்பேன், பேசிக்கலாம். ஓகே. நான் இத்தனை வருஷமாக நான் தான் பேசி நான் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறேன், புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட நீங்கள் எப்பவும் பேசலாம். ஆஸ் யூஷுவல் பழைய நம்பர், அதே நம்பர் எப்போவுமே என்கிட்ட இருக்கும். இந்த ஒரு ப்ராஜெக்ட் மிஸ்டர் பிரபு ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ தாய்லாந்துக்கு போகக்கூடியவங்க, வித்தின் 10 to 15 days கிளம்பக்கூடியவங்க, இந்த 170 பட்ஜெட்டு எனக்கு போதும் சார், இது ஓகேன்னு பட்டா ஒரு 40 ரூபா இந்தியா அனுப்பலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. கூடுதல் கிடைச்சா கிடைச்சது, சரிங்களா? அதனால் நம்ம நம்பி போய் இறங்கணும். ஓகே, சரி, ஓகே. மேற்கொண்டு கீழே மிஸ்டர் பிரபு கால் பண்ணி இமீடியட்டாக 2-3-4 டேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா 20ஆம் தேதி போல் ஃப்ளைட் இருக்கும். 20 to 25 ஃப்ளைட் பண்ணிக்கலாம். அதுக்கு ரெடியாக வாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே.